சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. உலகம் முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட புஷ்பா திரைப்படத்தோட இரண்டாவது பாகம் வெளியாகிவிட்டது. இரண்டாவது பாகத்தோட ரிவ்யூவை விட மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கும் விஷயம் என்னன்னா, இந்த இரண்டாவது பாகம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும். அதாவது இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகுனதுலேருந்து இந்த படம் வந்து RRR, பாகுபலி, KGF திரைப்படங்கள் மாதிரி 1000 கோடி கிளப்ல வந்து இணைந்து விடும். அந்த அளவுக்கு தான் வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு அப்படி சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அதனாலே இந்த திரைப்படத்தோட முதல் நாள் வசூலுக்கு வந்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் அளவு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே மிகப்பெரிய கலெக்ஷன் வந்து இருந்தது. கிட்டத்தட்ட வந்து 120 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே இந்த கலெக்ஷன் வந்து பண்ணது. இது வந்து சரித்திரத்தில் இல்லாத சாதனையாக தான் பார்க்கப்பட்டது. இதுக்கு முன் பாகுபலி, KGF கூட இந்த அளவுக்கு சாதனை வந்து படைத்தது கிடையாது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனுக்கான ரிப்போர்ட் வந்து வெளியாகியிருக்கு. ஃபர்ஸ்ட் டே மட்டுமே இந்த திரைப்படம் 257 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து வெளியாகி இருக்கு. இதுக்கு முன்பு பேன் இந்தியா திரைப்படம் அப்படி சொல்லி ரிலீஸ் ஆன RRR, KGF, பாகுபலி இந்த 3 திரைப்படங்களை விட வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த வருடத்தில் வந்து நம்பர் 1 இடத்துல வந்து தளபதியோட கோத் திரைப்படம் வந்து இருந்தது. 106 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது. இந்தியாவிலே நம்பர் 1 இடத்துல வந்து இருந்தது. இப்போ இந்த ஒரு ரெக்கார்டு வந்து புஷ்பா 2 திரைப்படம் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு வந்து படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணி